ஏறா டக்குன்னு ஏறா உள்ள கோயா கலாங்குதே முக்குறான் பாரு டக்குன்னு ஏறா அவனா வந்துருப்பான். ஏப்பா இவ்வளவு லைட்டா எருப்பா நான் ஏறுவான். உன்ன போய் கூட்டிட்டு வந்து பாரு வேற எவனா கூட்டிட்டு வந்துருக்கான் இருக்குது. டேய் என்னடா பண்றீங்க காம்பவுண்ட் செவர்ல? ஒண்ணு இல்லக்கா காமன் செவர்ல துருப்பூச்சி நினைச்சு அதான் தொச்சனுக்குறான். காம்பவுண்ட் செவர் தொடச்சிட்டு இருக்கீங்களா? யார்கிட்ட கதை விடுறீங்க? ஒழுங்கா சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க? நடா இதே சொன்ன கூட கேட்க மாட்டே அப்படி கத்துதே. நான் அப்பவே சொன்னேன் வேணான்னு, நீ தான் ஏறி ஏறுன்னு. நீ கொஞ்சம் மூடு அக்கா உனக்கு என்ன தான் வேணும்? டேய் யாரும் கேக்குற என்ன வேணும் என்னையே கேக்குறீங்க? என்னடா அங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பக்கம் வரும்போது இவனுக்கு மோந்திரம் உள்ள வந்துச்சு அதை தேர்த்துக்கு தான் ஏறலாம் போதுமா? மோந்திரமா? என்னடா மோந்திரம் அது? வா மோந்திரம் எப்படி வந்து போறேன் பிசாசு மாதிரியா? தங்க மோந்திரம்க்கா 3,000 இவங்க பொண்ணு வீட்டுல போட்டாங்க. 3,000 மோந்திரமா? ஏன்பா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க மாட்டியா நீ? ஜாக்கிரதாக்கா இந்த இப்படி ஊந்துச்சுன்னா பண்றதுன்னு தெரியல. ஐயோ இதுல விழுந்தா கிடைக்காதப்பா, ஃபுல்லா பாம்புகளா இருக்கு. பாம்புல இடத்துல அறிவிச்சியா நீ மோசக்காரன் நீயா? நீ மூடு மோந்திரம் 3,000 பொந்து உண்டு தானே. எப்படியாவது இவங்களுக்கு தெரிச்சு விட்டுட்டு மோந்தத்தை நம்ம பாட்டியை போட்டுடணும். பிளான் பண்ணிட்டு போயிரு மூதேவி. இப்ப நட பண்ணுத மோந்தத்தை எடுக்கணுமே. தம்பிகளா உங்களை பார்க்க பாவமா இருக்கு, நான் வேணா ஒரு ஹெல்ப் பண்ணட்டுமா உங்களுக்கு? மோந்திரம் இல்லாம போனா அந்த பொண்ணு ஓடி போயிடுக்கா பாவம் காயமா. ஏற்கனவே 2 பொண்ணு ஓடி போச்சு, இதோட 3வது பொண்ணு. இந்த பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னா தற்கொலை பண்ணிப்பான். கேட்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குப்பா. இருந்தாலும் என்ன பண்றது, இது உள்ளதான் பாம்பு இருக்குமே. சரி நீங்க ஏதோ ஒரு ரேசனை சொல்றேன் நீங்களா அதை சொல்லுங்க. 3/4 பவுன் மோந்திரம் தொலைஞ்சிச்சு சொன்னீங்க, இந்தாங்க என்னோட 1/4 பவுன் மோந்திரம். இதை வச்சுட்டு அந்த பொண்ணை சமாதானம் படுத்திடுங்க. இது தங்கம்மா? தங்க தாண்டா மூதேவிய. நீங்க போங்கப்பா, இந்த பக்கம்லாம் வராதிங்க, பாம்பு கரு வச்சு கொத்தும் உங்களை. ரொம்ப தேங்க்ஸுக்கா, இவன் வாய்க்கில விளக்கு எடுத்து வச்சுக்கிறீங்க. நீங்க போங்க, அதுல போய் என்னப்பா இருக்கு, என் தம்பி போல நினைச்சுக்கிறேன். இது மாதிரி அக்கா கடியத்துக்கு நீ குத்து வச்சிருக்கணும். இங்க இருக்கிறாடா அவனுக்கு சீர் வச்செல்லாம் செய்வாங்க. ஐயோ அதெல்லாம் வேணாப்பா, நீ கல்யாணத்துக்கு சொல்லு, நான் கல்யாணத்துக்கு வரேன். சரிக்கா கல்யாணத்துக்கு பிரியாணி தான் போடுவேன், வந்து சாப்பிட்டு போங்க. பிரியாணி தான் போடுவாரான், முதல்ல கல்யாணம் தான் பாடுறா மூதேவிய. கண்டிப்பா ஆகும்ப்பா, அதான் நான் மோந்திரம் குத்துருக்கேன், அது ராசியான மோந்திரம்ப்பா. நான் ராசியா இருந்தாலும் சேட்டு கடிதான் போகுது. ரொம்ப தேங்க்ஸுக்கா. சரி போங்க, டக்குன்னு போங்க, வெயில் வேற அடிச்சிட்டு இருக்கு. மூதேவி நாங்க போன பேருக்கு ஏன் எடுத்துன்னு வந்து போட்டு உள்ளே இறங்க போதே, இது பேசிட்டு பேச்சு. சரி வாடா நான் போலாம். ஐ போயிட்டானுங்க, 3/4 மோந்திரம் எனக்கே தான். டேய் கால் போன் மோந்திரம் நல்லா பலனுக்குது, எப்படியோ ஒரு 30,000 தேரும். எல்லாம் என்னாலதான். நான் உன்னாலதான். என்னதுப்பா கையில பார்த்தா தெரியல மோந்திரம்? மோந்திரம் தான் கோல்டு மாதிரி தெரியுது. கோல்டு தாப்பா 1/4 பவுன். உன்னையார சொல்ல சொன்னாங்க கொன்னுதா. அது சரி, இந்த மோந்திரம் எங்க இருந்து எடுத்துன்னு வந்தீங்க? இப்ப எங்க எடுத்துன்னு வந்தா உனக்கு நான் வந்துச்சேன். அந்த மோதிரத்தை கொடுப்பா. ஒண்ணுமே புரியலையே. அட மோதிரத்தை கொடுப்பா. ஒரு பொம்பளை கேன ஏமாந்துச்சு. வாய் வெத்தல் பாக்கு போட்டுக்கோ. உன்னை யாரா இப்ப சொல்ல சொன்னாங்களா? ஏன்பா தம்பி எப்படி ஏமாத்துறீங்க? ஆள உனக்கு தேவையில்ல, நீ பாப்பா. நான் உங்ககிட்ட பேசுறேன், இவங்கிட்ட தான் பேசுறேன். தம்பி நீ சொல்லுப்பா. உள்ள 3/4 பவுன் மோந்திரம் வந்துச்சுன்னு சொன்னா 1/4 பவுன் மோந்திரம் குத்திட்டு போச்சு கேன. டேய் உன்னை யாரா இப்ப சொல்ல சொன்னாங்க? அட வாடா. எப்பா ஐயோ மோந்திரத்தை எடுத்துட்டு போறாங்களே. ஐயே காஞ்சி போன மூஞ்சி, உன்னை வந்து பாத்துக்கிறாரு. இப்படியே உள்ள ஏறி இறங்கிட்டு 3/4 பவுன் மோந்திரத்தை எடுக்கணும். டேய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சத்தம் போடாதீங்க, நம்மளுக்கு 60,000 ரூபாய் லாபம் கிடைக்க போகுது. 60,000 ரூபாய் லாபம்? 3/4 மோதிரம் தானே? நீங்க எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க? உங்களுக்கு எப்படிங்க தெரியாது? வரல 1/4 பவுன் மோதிரம் போடுறதில்ல, அது யார்கிட்ட குத்த? அதை குத்துட்டு தான் 3/4 மோந்திரம் வாங்கினேன். அறிவு கட்டவளை ஏமாந்துட்டு பேச்சு பேசுறா பாரு. என்னங்க சொல்றீங்க? அவங்க உன்னை நல்லா ஏமாத்திட்டு போயிட்டானுங்க. என்னெல்லாம் யாரும் ஏமாத்தவே முடியாது. 1/4 பவுன் பண்ணாலும் 6 பவுன் உள்ள இருக்கு இல்லைங்களா? உள்ள மோந்திரமே ஊழியாண்டி, அது எப்படி இப்படி நம்புற? ஓஹோ அப்படியா? அப்படி இருந்தாலும் நான் ஏமாறவே இல்லை. ஏய் அதான் மோந்திரத்தை தூக்கி குத்துட்டியா? எங்க அம்மா பட்டுதான் இதோ இருக்கு இல்லைங்களா, அதை நீங்க வாங்கி குத்துது. என்னை யாரும் ஏமாத்தவே முடியாது. அடி லூசே, என்னடி பேசுற? நீங்க தான் ஏமாந்துட்டீங்க, அது உங்க மோந்திரம். நான் போய் சமையல் செய்யறேன். கடவுளே, கள்ளங்கபடம் இல்லாத பொண்ணை கேட்டிருந்தேன், லூசை கட்டி வைக்க வச்சிட்டியே. இதுதான் கள்ளக்கபடம் இல்லாத பொண்ணா? ஐயோ என்னுடைய 30,000 ரூபாய் போச்சே. வெறும் சாம்பாரு சாம்பாரு சாம்பாரு. ஏங்கா சாம்பார் தவிர வேற எதுவுமே தெரியாது உனக்கு? ஏண்டா நீயாவது வேலைக்கு போனோம் இல்ல அப்பாவது வேலைக்கு போன, காசுக்கு எங்க போகுது? எப்படி காசு வரும்? இப்ப என்ன காசு இருந்தாக்கா சமையல் நல்லா செஞ்சிருவியா? டேய் ஃபர்ஸ்ட் கிளாஸா செய்வேண்டா, காசு எடுத்து வந்து குடுத்துட்டு பேசு. உனக்கு காசு தானே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ரெடி பண்ணி வரேன், நீ போ.
காசு ரெடி பண்ண இவன் போவான்னு பார்த்தா என்ன போக சொல்றான். எப்படியோ போ. பணம் பணம் பணம். டேய் அவர் கேட்டாரு நீ எல்லாத்தையும் சொல்லுங்க டேரா. இல்ல அவர் கேட்டாரு. இனிமேட்டு இந்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஆமாப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏய் உங்ககிட்ட யாரா கேட்டது? காமெடி பீஸ் பாக்குறதுக்கே எப்படி அழகா அற்புதமா வல்லவரா நல்லவரா இவ்வளவு அழகா இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்காம உங்ககிட்ட கேட்பனா? பாத்தியா என்ன பார்த்தோன்னே எப்படி புகழ்றாரு, அப்படி இருக்கணும்டா. என்னாச்சு இப்படி கேட்டீங்க? வாங்க வாங்க, நம்ம வீட்லயே இருக்காரு சேட்டு. நல்ல இடத்துக்கு தாண்டா வந்துக்கிறான். உட்காருங்க, நான் இதோ போய் சேட்டு கூட்டின்னு வந்துடுறேன். சரி என்ன யாருக்கிட்ட சொல்லுங்கன்ட்டியா? நீ எதை வச்சு அவங்க சொல்லிட்டா? டேய் அவனை பார்த்தா நல்ல பையனாக்குறான்டா. அவன்லாம் யாருக்கிட்ட ஏமாத்த மாட்டான். மூஞ்ச பார்த்தா தெரியல. சரி எப்படி நடந்தா சரி. நல்லதுதான் நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். சரி அந்த 30 ரூபாய் வச்சு என்ன பண்ணலாம்? நான் ஒரு போன் வாங்க போறேன். நான் பைக் வாங்க போறேன். வாய் வச்சுக்கோ, பொம்மை பைக் ஒன்னும் வாங்கி தரேன். என்ன பாக்குற, போன் வாங்கிட்டாக்கா காசே மீறாது. வேஷம் போட்டுக்கினேன். அட கம்முனு வா, நீ நான் சேட்டு மாதிரி பேசு. அடமச்சி வேலு என் பாட்டு கொஞ்சம் கேளு. ஏய் சேட்டு மாதிரி பேசுனா கானா பாட்டு பாடுற. கானா சேட்டு ஒருத்தருக்கு அப்படி இது மாதிரி தான் பாட்டு பாடுவாரு. அந்த சேட்டு இல்ல, அடமான கடை சேட்டு. ஓ நம்மள்கிட்ட நகை வச்சா பணம் கொட்டுது. இதே சேட்டு தான். என்ன சேட்டு வரவன்னு பார்த்தாக்கா சொட்டத்துல தாத்தா வராரு. இவர் தாங்க சேட்டு. உட்கார் சேட்டு. நகைய கொடுங்கப்பா. நீங்களும் வந்து உட்காருங்க. சேட்டு இது ஆட்டையை போட்டுன்னு வந்துக்கிறானுங்க பசங்க. இது தங்கமா கவரிங்கான்னு பார்த்து சொல்லு. எப்பா தங்கந்தாப்பா, என்ன கவரிங்கன்னு பார்த்து சொல்லுன்ற. ஜி அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க ஜி, அப்புறம் ஏமாத்திடுவாங்க. இருங்க செக் பண்ணிட்டோம். நல்லா செக் பண்ணுங்க, அது நல்ல தங்கம் தான். இந்த மோதிரம் டூப்ளிகேட்னு சொல்லியா சொட்ட? இந்த மோதிரம் கவரிங். இல்ல இல்ல அது தங்கம். ஏன்பா அவரே சொல்லிட்டாரு கவரிங்ன்னு, நீ தங்கன்றா? நீங்க கொடுங்க, நான் வேற யாருக்கிட்ட காமிச்சுக்கிறேன். நோ நோ நோ, இது போலீஸ் கிட்ட ஒப்படைக்குது. ஏப்பா அந்த மோதிரத்தை போடுங்கப்பா, போலீஸுக்கு இல்ல அதால. ஆமாஜி, நீங்க ரொம்ப கம்பல் பண்ணீங்கன்னா போலீஸ் கிட்ட கொடுத்துருவா போல அவரு. என்னடா இப்படி சொல்றாங்க, என்னடா அடிடா? என்ன சொல்லணும்ட்டு மோந்திரி ஊத்துட்டு போலீஸ் கீழ்ஸ்ன்றாங்க. ஏப்பா அந்த மோதிரத்தை குத்துருப்பா. நம்மள்கிட்ட வேலைக்கு ஆகாதுப்பா, போலீஸுக்கு போன் பண்ணுப்பா. இவனை கையில போன் நம்பர் அழுத்துறான். சார் தோருங்க சார், அக்யூஸ்ட் பேசுறா போல. ஐயோ வேணாம் வேணாம், வந்து ஓடிடலாம். குடு, இத நான் வித்து காசு எடுத்துட்டு வரேன். அவன் ஒருத்தனை ஏமாத்தனா, அவனை நான் ஏமாத்திட்டேன். நம்மள எவன் ஏமாத்த போறானோ? நம்மளுக்கு பரோட்டா குஸ்கா வாங்கினாப்பா. போனவன் ஆளுங்களை கூட்டின்னு வந்து பேரட்டி அடிக்க போறான். இரு. ஐயோ இவனை கோத்து விட்டு போறான்.